எல்லாமே சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் உறவுகளே. எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? எங்கள் மாட்டு வந்து நாங்கள் அடிக்கடி ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா உறவுகளே நாங்கள் எல்லாத்தையுமே கழுவி விட்ருவோம். நாங்கள் அப்பப்போ மாட்டு இங்கே மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் கழுவி விடணும் இல்லை உறவுகளே. நாங்கள் வந்து மாடு கொஞ்சம் அழுக்காக இருந்தாலே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து மாட்டெல்லாம் கழுவி விட்டுருவோம். மாடு வச்சுருக்கவங்க எல்லாமே அப்படி தான். ஆனால் அன்னைக்கு எல்லா மாட்டையும் கழுவி விடணும். அதுனா கொஞ்சம் இது இல்லை. மாட்டை கழுவியாச்சு உறவுகளே. இப்போதே இந்த மாட்டை தான் கழுவ போகிறோம். இப்போ அடுத்தது இன்னும் இந்த குட்டி மாட்டை கழுவணும் உறவுகளே. இதே நிற்கிறான் பாருங்க. அவ்வளோதான் உறவுகளே. இந்த மாடு வந்து இந்த மாட்டையும் அவுக்கட்டி அவனை கட்டி அதுக்கு தான். சரி, இந்த வேலை நல்லதா அவனுக்கு இதில் வந்து கட்டி கழுவுங்கப்பா. ஒரு வகையாக கட்டி கழுவியாச்சு உறவுகளே. மாட்டை கழுவி இங்கே பாருங்கள் எல்லாமே பொட்டு வச்சாச்சு உறவுகளே. மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லா உறவுகளுக்குமே. எனக்கு தான் உறவுகளே மாடு கண்ணுக்குட்டி காலை வச்சு மிரிச்சு போச்சு எங்களை. எனக்கே வலி தாங்க முடியல காலில் வர உறவுகளே. எங்கே பாருங்கள் மாடெல்லாம் அங்கே 2 கண்ணுக்குட்டி கட்டி கிடக்கு. அப்புறம் இதுதான் ரொம்ப மோசம். இந்த கண்ணுக்குட்டி 2 அடங்காத கண்ணுக்குட்டி உறவுகளே. இங்கே பாருங்கள் இதுவும் இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதுவும் அடங்காது சுத்தமராக. இது 2ஐயும் கழுவவே இல்லை. மீதி எல்லாத்தையுமே கழுவியாச்சு. பிடிச்சிட்டு வந்து இது 2ம் அமட மாட்டேங்குது. ஓகே உறவுகளே, மாடெல்லாம் வந்து மாடு எல்லாத்தையுமே கழுவியாச்சு. இப்போ கழுவிட்டு போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு உறவுகளே. போன வருஷம்லாம் இதை விட அதிகமாக மாடு இருந்தது. எங்களால் வந்து மாடு வச்சுட்டு எங்களால் சமாளிக்க முடியல. போன வருஷம்லாம் எனக்கு வந்து ரொம்ப நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து போச்சு. அதனால டெங்கு ஜுரம் வர போன வருஷம் எனக்கு வந்துருச்சு. அதனால் உடம்பு சரியில்லாதனால நான் வந்து உறவுகளே மாடை வந்து எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் ஒரு 4-5 மாடை விற்றுட்டாரு. அந்த மாடு எல்லாமே சீமை மாடு, பால் கறக்கிற மாடு. டாக்டர் வந்து கைக்கு அதிகமாக வேலை வைக்காதம்மா, ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து மாடை எல்லாத்தையுமே நாங்கள் விற்றுட்டோம். இது வீட்டுக்கு தேவையான மாடு மட்டும், நாட்டு மாடு மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். 1 மட்டும்தான், 2 மாடு கொஞ்சம் கிராஸு. மீதி கண்ணுக்குட்டி எல்லாமே சீமை கண்ணுக்குட்டி தான். அது போட்ட பிள்ளைங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாமே கண்ணுக்குட்டி சீமை கண்ணுக்குட்டி. ஆனால் நாட்டு மாடு தான் நாங்கள் அதிகமாக வச்சுருக்குறோம். இது வந்து வீட்டுக்கு தேவையான பால் மட்டும் கறந்துக்கிறது உறவுகளே. இதுக்கெலாம் போன வருஷம்லாம் மாலை கட்டல. போன வருஷம் கனமாக மாட்டுறதால மாலை கட்டல. இந்த வருஷமும் எங்களால் கட்ட முடியாது. சோறு சாயங்காலமாக பொங்க வச்சு சாமிக்கு வந்து கொட்டாயிலே வந்து படைப்போம். நாங்கள் தேங்காய் வத்தி கல்புரம் சக்கரை பொங்கல் அப்படி இல்லைனா வெண்பொங்கல் வச்சு நாங்கள் படைப்போம் உறவுகளே. நீங்களாம் எப்படி செய்வீங்க என்னன்றதை மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.